10ක් 15ක් එනවා පාරකට බහිනවා ආණ්ඩුවට ගෙදර යන්න කියනවා ටික වෙලාවකින් ඒගොල්ලෝ ගෙදර යනවා මේ මොනවද මේ ඉන්නේ මහජනයාගේ විශාලතම වරම ලබාගත්තු රෝද ආණ්ඩුව පව් ඇයි බුදුන් වහන්සේ මේ ජොබ් හරියන්නේ නැත්තේ පෙනෙනවා රස්සාවල් නැතුව ලත වෙන අයට පෙනෙනවා අලුත්ම මගක් මේක තමයි ස්මාර්ට් අංජනම කොහේ හිටියත් ජොබ් එක ඔයා ඉන්න තැනටම ගේන ප්‍රොෆිට් ඇප් එක ඉලෙක්ට්‍රීෂියන් ප්ලම්බර් වඩුකාර්මික පෙදරේරු ඔටෝ මැකෑනික් සහ පේන්ටර් මේ කාටත් දැන් වැඩ වැහි වහින්නේ ප්‍රොෆිට් ඇප් එක අදම ඩවුන්ලෝඩ් කරගන්න ප්‍රොෆිට් ඔබගේ ස්මාර්ට් ජීවිතයට විශ්වාසවන්ත අත්දලක් අපි තීන්දු වර්ග දෙකක් ගත්තා. இரண்டு விதமான தீர்மானங்களை நாம் எடுத்திருக்கின்றோம். එකක් ජනතාව වෙනුවෙන් තීන්දු. ஒன்று மக்களுக்கான தீர்மானங்கள். දෙක இரண்டாவது පාලකයන්ගේ වරප්‍රසාද කපන තීන්දු. ஆட்சியாளர்களின் வரப்பிரசாதங்களை சலுகைகளை நிறுத்தும் தீர்மானம். වෙනද ආණ්ඩු ගන්න තීන්දු මොනවද? ஏனைய நாட்களில் அரசாங்கம் எவ்வாறான தீர்மானங்களை எடுத்தார்கள்? පාලකයන්ගේ වරදාන වරප්‍රසාද වැඩි කරගන්න තීන්දු. ஆட்சியாளர்களுடைய சலுகைகளை அதிகரித்துக் கொள்வதற்கான தீர்மானம். ජනතාවට පීඩාව වේදනාව ගෙනත් දෙන තීන්දු. மக்களுக்கு மேலும் மேலும் துன்பங்களை கொண்டு வருகின்ற தீர்மானம். හැබැයි ඒකේ අනිත් පැත්ත. ஆனால் இன்று அதன் மறுபக்கம் තීන්දු ගන්නවා පාලකයන්ගේ වරප්‍රසාද කපන්න. இன்று ஆட்சியாளர்களுடைய வரப்பிரசாதங்களை இல்லாமலாக்குவதற்கான தீர்மானங்களை எடுத்திருக்கின்றோம். තීන්දු ගන්නවා වැඩ කරන ජනතාවගේ ජීවිතය උසස් කරන්න. உழைக்கும் மக்களின் வாழ்வை உயர்த்துவதற்காக தீர்மானங்களை எடுத்திருக்கின்றோம். එහෙනම් මොකද්ද මේ ආණ්ඩුව? அப்படியானால் இந்த அரசாங்கம் எப்படியானது? මේ ආණ්ඩුව තමයි ගොඩනැගී තිබෙන වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුව. இந்த அரசாங்கம் தான் உழைக்கும் மக்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ලංකාවේ அரசாங்கம். පළමු වතාවට இலங்கையின் முதன் முறையாக වැඩ කරන ජනතාව ප්‍රමුඛ කොටගෙන உழைக்கும் மக்களை முதன்மையாக கொண்டு වැඩ කරන ජනතාව ඉලක්ක කරගෙන உழைக்கும் மக்களை இலக்காக கொண்டு වැඩ කරන ජනතාවගේ ඉදිරිය වෙනුවෙන් உழைக்கும் மக்களுக்காகவே உழைப்பதற்காக ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. அரசாங்கம் ஒன்றை உருவாக்கி இருக்கின்றோம். අපි ගත්ත තීන්දුව බලන්න. நாம் எடுத்த தீர்மானங்களை பாருங்கள். මේ මලයගම් ජනතාවගේ වැටුප් වැඩි කිරීමේ තීන්දුවක් අපි ගත්තා. இந்த மலையக மக்களின் சம்பள தொகையை அதிகரிப்பதற்கான தீர்மானத்தை எடுத்தோம். ඇයි? ஏன்? අපි ඉන්නේ ජනතාවත් එක්ක. நாம் மக்களோடு இருக்கின்றோம். இந்த மக்களோடு ආණ්ඩුව ඔබගේ ආණ්ඩුවක්. ஆண்டு உங்களுடைய அரசாங்கம். දිට්වා සිලුකුණාටු ආවා. திட்வா சூறாவளி வந்தது. කුඹුරු විනාශ වුණා. வயல்கள் வீணாகின. භවභෝග විනාශ වුණා. விவசாய நிலங்கள் வீணாகின. ඇති කරන සත්තුන් විනාශ වුණා. உருவாக்கப்பட்டுள்ள அனைத்து விலங்குகளும் ගොවි ජනතාව, விவசாயிகள், දීවර ජනතාව, மீனவர்கள், වැවිලි ශේත්‍ර වැඩ කරන ජනතාව பெருந்தோட்டத்துறை வேலை செய்பவர்கள் විශාල අසිරිතාවයකට පත් වුණා. பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்தனர். අපේ ආණ්ඩුව මොකද්ද කරේ? எங்களுடைய அரசாங்கம் என்ன செய்தது? වගා බිම්වලට விவசாய நிலங்களுக்கு ලංකාවේ ඉතිහාසයේ ලබා දුන් වැඩිම වන්දි දෙන්න තීරණය කරා. இலங்கை வரலாற்றிலே அதிகமான தொகையை நஷ்டஈடாக வழங்கினோம். ඒ ආණ්ඩුව වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුවක්. ஏனென்றால் இது உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம். දීවර ජනතාවගේ බෝට්ටු නැතු වුණා. மீனவர்களுடைய போட்டுகள் இல்லாமல் போன, දෙල්ලාම්පන නැතු වුණා. அவர்களுடைய ஏனைய உபகரணங்கள் இல்லாமல் போன. අපි බෝට්ටු ගන්න අවශ්‍ය නැ සියලු සාන ලබා දෙන්න කටයුතු කරා. மறுபடியும் அந்த படகுகளை வாங்குவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நாம் செய்தோம். ඇයි ஏன்? අපි වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුවක්. நாம் உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம். වැවිලි ශේත්‍රය දාලා භෝග විනාශ වුණා. பெருந்தோட்டத்துறை சம்பந்தப்பட்ட அனைத்து இதுகள் வீணா போனது. ගම්මිරිස් වගාව, மிளகு, තේ වගාව, தேயிலை, ඒ වගේම එනසාල් වගාව கருவா ආදී ශේත්‍ර විනාශයට පත් වුණා. ஆகிய அனைத்து துறைகளும் வீணாகி போனது. අපි වැඩිම සහන දෙන්න තීරණය කරා. நாங்கள் கூடுதலான மானியத்தை வழங்க தீர்மானித்தோம். ඇයි? ஏன்? වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුවක්. உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம். එහෙම තමයි ආණ්ඩු. அதுதான் அரசாங்கம். වැඩ කරන ජනතාවගේ ගෙවල් විශාල ප්‍රමාණයක් විනාශ වුණා. வேலை உழைக்கும் மக்களுடைய பல்வேறு சொத்துக்கள் வீணாகி போனன. අවතන් කඳුරු වලට ගොඩ ගැහුණා. முகாம்களுக்கு சென்றனர் மக்கள். ගෙවල් දොරවල් வீடு வாசல் තුනාටු විසි විනාශ වුණා. அனைத்துமே வீணாகி போனன. අපි මොකද්ද කරේ? நாம் என்ன செய்தோம்? අපි තීන්දුවක් ගත්තා. நாம் தீர்மானம் ஒன்று எடுத்தோம். අපි දන්නවා විනාශ වුණු ගෙවල්, சேதமடைந்த வீடுகள், අනාරක්ෂිත ගෙවල්, பாதுகாப்பற்ற வீடுகள், පාසුකම් රහිත ගෙවල්. வசதியான வீடுகள். ඒ නිසා අපි මොකද්ද කිව්වේ? நாம் என்ன கூறினோம்? විනාශ වුණු හැම ගෙදරකටම சேதமடைந்த அனைத்து வீடுகளுக்கும், විනාශ වේයි අනුමාන කරන හැම ගෙදරකටම எதிர்காலத்தில் பாதுகாப்பற்று போகும் என எதிர்பார்க்கும் வீடுகள் ලක්ෂ 50ක දීමනාවක් දෙන්න තීරණය කරා. 50 லட்சம் கொடுக்க தீர்மானித்தோம். ඇයි? ஏன்? වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුවක්.
உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம் இது. එහෙම ආණ්ඩු அதுதான் அரசாங்கம். කුඩාව විනාශ කරලා තිබෙනවා නම් சிறியதொரு சேதம் ஏற்பட்டிருந்தால் ලක්ෂ 5ක වන්දියක් දෙන්න තීරණය කරා. 5 லட்சம் நிவாரணம் வழங்க தீர்மானித்தார். ඇයි ඒ? ஏன்? වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩු. இது உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம். පාසල් දරුවන්ගේ பாடசாலை மாணவர்களது පොතපත අහුවෙලා තිබුණා නම් அவர்களுடைய புத்தகங்கள் சேதமடைந்ததால் රුපියල් 25000 දෙන්න තීරණය කරා. 25000 வழங்க தீர்மானித்தோம். ඇයි ඒ? ஏன்? වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුවක්. இது உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம். එහෙමයි වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුව හදපුවාම රටේ ජනතාවට ප්‍රතිලාභ එන්නේ. இப்படித்தான் உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கத்தை உருவாக்கினால் மக்களுக்கான நலன்கள் දැන් கிடைக்கும். මොකද්ද මේ යුද්ධයක් මතුණා? இப்பொழுது ஒரு யுத்தம் நடந்தது. අපිට වළක්වන්න බැරි විදිහට තෙල් මිල ඉහළ ගියා. எங்களால் தவிர்க்க முடியாத அளவு எண்ணெய் விலை அதிகரித்தது. වළක්වන්න බැරි විදිහට අනිකුත් බලශක්ති ඉල්ලුම බලශක්ති මිල ඉහළ ගියා. ஏனைய எரிபொருள் விலைகள் அதிகரித்தது. හැබැයි අපි මොකද්ද කරේ? ஆனால் நாம் என்ன செய்தோம்? වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුවක්. உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கமாக මොකද්ද අපි කරේ? என்ன செய்தோம்? අද හැම ඩීසල් ලීටරයකටම ஒவ்வொரு லிட்டர் டீசலுக்கும் රුපියල් 100ක සහනාධාරයක් මේ ආණ්ඩුව ලබා දෙනවා. 100 ரூபாய் நிவாரணம் அரசாங்கம் வழங்குகின்றது. අද ඩීසල් ලීටරයක් 382යි. இன்றும் 382 ரூபாயாக விற்கப்படுகின்ற டீசல். අපි ඒ 100 දුන්නේ නැත්නම් 482යි. அந்த 100ஐ நாங்கள் வழங்காவிட்டால் 482 ஆக இருந்திருக்கும். ඇයි අඩු කරන්නේ? ஏன் குறைக்கின்றோம்? ජනතාවගේ ආණ්ඩුවක්. இது மக்களுக்கான அரசாங்கம். ඒ විතරක් නෙවෙයි පොහොර මිල ඉහළ ගියා. உர விலை அதிகரித்தது. අපි කිව්වා කුෂ්කර්මාන්ත වීවගාවේ යෙදෙන ගොවි ජනතාවට நாங்கள் விவசாயிகளுக்கு நாங்கள் கூறினோம் පොහොර සඳහා අලුතෙන් உரம் தொடர்பாக புதிதாக රුපියල් 10000ක සහනාධාරයක් දෙන්න තීරණය කරා. 10,000 ரூபாய் நிவாரணத்தை வழங்க தீர்மானித்தோம். වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුවක්. உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம். ඒ විතරක් නෙවෙයි දීවර ජනතාවට மீனவர் அது மட்டுமல்ல மீனவர்களுக்கு ඉන්ධන සහනාධාරයක් දෙන්න තීරණය කරා. எரிபொருள் நிவாரணத்தை வழங்க වැඩ தீர்மானித்தோம். කරන ජනතාවගේ ආණ්ඩුවක්. உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கமாக බහුදින යාත්‍රාවකට பல நாள் படகுகளுக்கு ලක්ෂ 1කමාරක ඉන්ධන දීමනාවක් දෙනවා. 1.5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க தீர்மானித்தோம். වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුවක්. உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கமாக. එහෙම ආණ්ඩුවක් නෙවෙයි හදලා තියෙන්නේ. அப்படியான அரசாங்கம் தான் உருவாக்கப்பட்டது. සෑම ව්‍යසනයකදීම அனைத்து அழிவுகளிலும் අපි පෙරට එනවා. நாங்கள் முன் வருகின்றோம். ජනතාව බලා ගන්න. மக்களை பாதுகாப்பதற்காக. දිට්ටා සුළුකුණාටුවට திட்வா சூறாவளியாக இருந்தாலும் අපි රුපියල් කෝටි 50000ක් දැම්මා. நாங்கள் 50,000 கோடி ஒதுக்கினோம் அதற்காக. පොඩි ගාණක් නෙවෙයි. லேசான குறைந்த தொகை கிடையாது. රුපියල් කෝටි 50000කින් 50,000 கோடி ரூபாய்கள் ආධාර දෙන්න, அவர்களுக்கான நிவாரணத்தை வழங்க, ගෙවල් හදලා දෙන්න, வீடுகளை செய்து கொடுக்க, පාසල් ගොඩනැගිලි හදන්න, பாடசாலைகளை செய்து கொடுக்க, කඩාවැට්ට මන්මාවත් හදන්න வீழ்ச்சி அடைந்த அனைத்தையும் செய்து கொடுக்க ජනතාව වෙනුවෙන් ඉන්න ආණ්ඩුවක්. மக்களுக்காக செயற்படுகின்றார். එහෙම ආණ්ඩුව හදන්නේ. அப்படித்தான் அரசாங்கம். ඒ ආණ්ඩුව නෙවෙයි ජනතාවට ඕන. அப்படியான அரசாங்கம் தானே மக்களுக்கு தேவை. කල්පනා කරලා බලන්න. சிந்தித்து பாருங்கள். ලංකාවේ පළමු වතාවට இலங்கையில் முதல் தடவையாக ජනතාවගේ ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. மக்களுக்கான அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கின்றோம். යුද්ධය ආවා. யுத்தம் வந்தது. පාර්ලිමේන්තුවට ගිහලා අපි කිව්වා பாராளுமன்றத்துக்கு சென்று நாங்கள் கூறினோம் මේ ලෝකයේ ඇති වී තිබෙන යුද්ධමය තත්ත්වය වෙනුවෙන් இந்த உலகத்தில் உருவாகியுள்ள இந்த யுத்த சூழ்நிலையினால் පීඩාවට පත්වන ජනතාව වෙනුවෙන් துன்புறுத்தலுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் කෝටි 10000ක් වෙන් කරලා තියෙනවා. කෝටි 10000ක් වෙන් කරලා තිබෙනවා. 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றோம். ජනතාවගේ ආණ්ඩුවක්. மக்களுடைய அரசாங்கம். ඒ නිසා මතක තබා ගන්න. அதனால் ஞாபகத்தில் வைத்துக் මේ கொள்ளுங்கள். ගොඩනැගිලා තියෙන කුමක්ද? இங்கு உருவாக்கி இருக்கிறது என்ன? ජනතාවගේ ආණ්ඩුව. மக்களுடைய அரசாங்கம். මේ ආණ්ඩුව රකින්න කවුද? இந்த அரசாங்கத்தை யார் මේ රටේ ජනතාව. இந்த அரசாங்கத்தை காப்பது இந்த நாட்டு ඔබ ලෑස්ති மக்கள். නැද්ද? நீங்கள் தயார் இல்லையா? ඔබ මොකද්ද කියන්නේ? நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? ඕනේ නැද්ද මේ ආණ්ඩුව? இந்த அரசாங்கம் வேணுமா? රකින්න ඕනේ නැද්ද මේ ආණ්ඩුව? இந்த அரசாங்கத்தை காக்க வேண்டாமா? මොකද්ද කියන්නේ? என்ன கூறுகின்றீர்கள்? ජනතාව ඉන්නේ ආණ්ඩුවත් එක්ක. மக்கள் அரசாங்கத்தோடு இருக்கின்றார்கள். හැබැයි මොකද වෙලා තියෙන්නේ? ஆனால் என்ன நடக்கின்றது? පොඩි කණ්ඩායමක් ඉන්නවා. சிறியதொரு குழு இருக்கின்றார்கள். 10ක් 15ක් එනවා. 10-15 பேர் வருவார்கள். පාරකට බහිනවා. ரோட்டுக்கு இறங்குவார்கள். ආණ්ඩුවට ගෙදර යන්න කියනවා. அரசாங்கத்தை வீட்டுக்கு செல்ல கூறுகின்றார்கள். 10ක් 15ක් බැහැලා 10-15 பேர் இறங்கி ආණ්ඩුවට ගෙදර යන්න කියලා அரசாங்கத்தை வீட்டுக்கு போக சொல்லி ටික වෙලාවකින් ඒගොල්ලෝ ගෙදර යනවා. கொஞ்ச நேரத்துல அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. මේ මොනවද? என்ன நடக்குது இதுக்கு? කොහොම පුළුවන්ද අපිට අභියෝග කරන්න? அப்படி முடியுமா எமக்கு சவால்கள் கொடுக்க? මේ ඉන්නේ මහජනයාගේ இங்க இருக்கின்ற மக்கள் විශාලතම වරම ලබාගත්තු அதிகமான நம்பிக்கையினை பெற்ற යෝධ ආණ්ඩුව. மாபெரும் அரசாங்கம். ජනතාවගේ විශ්වාසය තියෙන ආණ්ඩුව. மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற அரசாங்கம். 10ක් 15ක් වෙලා ගෙදර යන්නලු. 10-15 பேர் வந்து சொல்றாங்க வீட்டுக்கு போக சொல்லி. පව්